தாய் வீடு ஆகஸ்ட் 2026. மொழி, அடையாளம், சிந்தனை, மரபு. எழுதியவர் ரூபன் சிவராஜா. வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம். இக்கட்டுரையில் விவாதிக்கப்படும் கருத்துக்கள் தமிழ் மொழி, அடையாளம், தமிழ் சிந்தனை, மரபு என்னும் மையப் பொருளில் அமைகின்றன. தமிழ் தொன்ம இலக்கியங்களின் உள்ளார்ந்த பெறுமதி, அவை உள்ளடங்கியுள்ள உலக பொதுமறையான மானிடம், அறம், அறிவுசார் தத்துவங்கள், விழுமியங்கள், அவை உலகிற்கு வழங்கியுள்ள பங்களிப்பு, அவற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவுமான விடயங்களை முன்னிறுத்த உள்ளேன். தமிழ் சூழலில் மொழியும் பண்பாடும் எதிர்கொள்கின்ற சவால்கள், தலைமுறை இடைவெளிகள் மற்றும் பார்வைகள், தேசம் கடந்த அடையாளத்தின் சாதகமான வாய்ப்புகள், புலம்பெயர் சூழலில் தமிழ் கல்வி சார்ந்த போதாமைகளும் சவால்களும் உள்ளிட்ட துணை பொருட்களையும் இக்கட்டுரை உள்ளடக்குகிறது. புலம்பெயர் சூழலில் மொழியையும் அடையாளத்தை நிலைநிறுத்துவது என்பது அறிவார்ந்த சிந்தனை தளத்தில் நெறிமுறை விழுமியங்களுடன் கூடிய பண்பாட்டு பன்முகத்தன்மையை கடத்துவதையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இவற்றுக்கு அடிப்படையாக முதலில் தேசம் கடந்த அடையாளம் குறித்த ஒரு சிறு அறிமுகம் அவசியப்படுகிறது. தேசம் கடந்த அடையாளம், டிரான்ஸ்நேஷனல் ஐடென்டிட்டி ரிலேஷன் என்ற கருத்தியல் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளின் எல்லைகளை கடந்த என்று பொருள். பாரம்பரிய அரசுகளுக்கு அப்பாற்பட்டு பல நாடுகளில் உள்ள சமூகங்கள், அமைப்புகள், நபர்களிடையே நடைபெறும் நிகழ்வுகள், பேணப்படும் உறவுகள், பகிர்வுகள் அல்லது செயற்பாடுகளை இது குறிக்கிறது. மனிதர்களையும் இடங்களையும் இணைக்கும் சமூகம் சார்ந்த வலையமைப்புகள், புலம்பெயர்வு, அரசியல், பொருளாதாரம், கலை, இலக்கியம், பண்பாடு போன்ற துறைகளில் இந்த கருத்தியல் உலகளாவிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது. பல்கலைக்கழக மட்டங்களில் பாடத்திட்டங்களில் ஒன்றாகவும் ஆய்வுத் துறைகளில் ஒன்றாகவும் அதேவேளை பரந்தளவிலான நடைமுறை பயன்பாட்டு கருத்தியலாகவும் உள்ளது. புலம்பெயர்ந்தவர்கள் தமது புகலிட நாட்டிற்கும் தாம் பிறந்து வளர்ந்த தாயத்துக்கும் இடையே பொருளாதார, சமூக, கலை, பண்பாட்டு, அரசியல் தொடர்புகளை நிலைகொள் தன்மையோடு, அதாவது நீண்டகால அடிப்படையில் உருவாக்கி பேணும் சமூக செயல்முறைகள் தேசங்கடந்த உறவுகள் என்னும் இக்கருத்தியலுக்குள் உள்ளடங்குகின்றன. உதாரணம், தாயகத்தில் உள்ள குடும்பம், உறவினர், நண்பர்களுக்கு பணம் அனுப்புதல், அங்குள்ள சமூக, அரசியல், கலை, பண்பாட்டு செயற்பாடுகளுக்கு உதவுதல், செயற்பாடுகளில் ஈடுபடுதல், பல தளங்களில் பன்முக பண்பாட்டு அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், நாடு கடந்த அடையாளம் ஒருவருக்கு ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுடன் வலுவான பண்பாட்டு கூட்டுணர்வு, தோழமை, பிணைப்பு இருப்பதையும் குறிக்கிறது. தமிழர்களை பொறுத்தமட்டில் வாழும் புலம்பெயர் நாடுகளில் இருந்து தாயகத்துடனும் அதேவேளை ஏனைய புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழ் சமூகத்துடனும் தொடர்புகளையும் கூட்டு செயல்பாடுகளையும் கொண்டிருக்கின்றனர். இது தேசம் கடந்த வாழ்வின் அடையாளத்தின் பன்முகத்தன்மையின் ஓர் அம்சமாக உள்ளது. தேசம் கடந்த அடையாளத்தின் முக்கிய தன்மைகள். தேசம் கடந்த அடையாளத்தின் முக்கிய தன்மையான நிகழ்வுத்தன்மையுடைய பிணைப்பு சுட்டப்படுகிறது. ஒருவர் பல்கலாச்சார சூழல்களை வீடாக உணர முடிவதோடு ஹோம் ஃபீலிங், தேசம் கடந்த நிலையிலான பல அம்சங்களோடு இணைந்த இயல்பான ஓட்டத்தோடு அவரின் அடையாளம் உருவாகிறது. மொழி, தொடர்பாடல், பன்முக அடையாளத்தை வெளிப்படுத்த மொழிகளை கலந்து பயன்படுத்துகின்ற இயல்பினை கொண்டிருப்பர். உலகளாவிய பார்வை, இத்தகைய பின்னணியில் வாழ்ந்தவர்கள் மேலதிக பண்பாட்டு நுண்ணறிவை கொண்டிருப்பார்கள். மாற்றங்களை விரைவாக உள்வாங்கிக் கொள்வார்கள். இலகுவாக இணைவாக்கம் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பர். இந்த வகையான அடையாளம் உலகமயமாதல் அதிகரித்து வரும் இக்காலத்தில் மேலும் பரவலாகிக் கொண்டிருக்கிறது. தகவல் தொடர்பின் அசுர வளர்ச்சி, பயண வாய்ப்புகளின் அதிகரிப்பு மற்றும் டிஜிட்டல் வலையமைப்புகளின் பெருக்கம் காரணமாக ஒரே நேரத்தில் பல நாடுகளுடனான உறவுகளையும் சமூக வாழ்வில் பங்கேற்பையும் தொடர்ந்து பேணுவது எளிதாகியுள்ளது. அடையாளம், மொழி, நிலம். தமிழ் மொழியினதும் அதன் இலக்கியங்கள், படைப்புகள் பிரதிபலிக்கும் உள்ளார்ந்த பெறுமதியையும் உலக பொதுமையான அம்சங்கள், விழுமியங்கள், தத்துவங்கள், சிந்தனைகள், மானிடத்தையும் அறத்தையும் அறிவார்ந்த விடயங்களையும் முதன்மைப்படுத்துகின்ற தமிழின் உள்ளடக்கத்தை பார்க்கவும் படித்துணரவும் தவறுகின்ற போக்குத்தான் அதிகமாக உள்ளது. தமிழின் வழி தோற்றத்தை கோஷமாகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் தான் மொழி சார்ந்த அணுகுமுறைகள் பெரும்பாலும் இருக்கின்றன. பண்பாடு என்ற பெயரிலும் அதே போன்ற போக்குத்தான் நிலவுகிறது. அதாவது வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. பண்பாட்டின் உள்ளார்ந்த அர்த்தம் கருத்தில் எடுக்கப்படுவது அரிதாகியுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் தமிழ்மொழி கற்பித்தலில் பெரும் குறைபாடுகள் நிலவுகின்றன. உள்ளடக்கத்தில் கவனமின்மை, புலம்பெயர் சூழலில் இரட்டை அடையாளம் என்ற கரிசனை இல்லாத பாடத்திட்டம் நடைமுறையில் உள்ளது.
கற்பித்தல் முறையிலும் பெரும் குறைபாடுகள் நிலவுகின்றன. புதிய வடிவங்கள் பயன்படுத்தப்படுவது அரிது. படைப்பாக்கத்தன்மையுடன் கற்பித்தல் முறைமை அமையப்பெறவில்லை. பொதுவாகவே உலகளவில் கல்வி முறை கற்பித்தல் முறைமை சார்ந்த விமர்சனங்கள் நிறையவே உள்ளன. ஒப்பீட்டளவில் வகுப்பறை கல்வியில் ஒரு விமர்சன சிந்தனை, புத்தாக்க சிந்தனைக்குரிய வெளி குறைவு. இந்த வகுப்பறை கல்வி பாடத்திட்டங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கல்வி என்பது துறைகள் சார்ந்து எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று முறைப்படுத்தப்பட்ட பதிலளிப்பு முறைகளை கொண்டிருக்கின்றது. அங்கு விமர்சன மற்றும் புத்தாக்க சிந்தனைகளுக்குரிய இடம் குறைவாக இருக்கிறது. மொழியில் இருந்து நிலத்துக்கான அடையாளம். பொதுவாக மக்கள் குழுமங்களின் வேர், வரலாறு, அடையாளம் என்று நோக்கும் போது அவை குறிப்பாக ஒரு தேச எல்லைகளையோ நாட்டினையோ மதத்தினையோ அல்லது புவியியல் எல்லைகளையோ மையப்படுத்தி வரையறுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக நிலத்தில் இருந்து மொழி அடையாளப்படுவது உலகிலுள்ள பெரும் போக்கு. தமிழ் மக்களின் அடையாளமும் வாழ்வியலும் இவற்றில் இருந்து சற்று மாறுபட்டது. தமிழை பொறுத்தமட்டில் மொழியில் இருந்து நிலத்திற்கான அடையாளம் உருவாகிறது. தமிழீழம், தமிழகம், தமிழ்நாடு போன்ற நிலத்தை விளிக்கும் சொற்கள் தமிழ் மொழியை அடியாக கொண்டு வழங்கப்பட்டனவாகும். மொழியில் இருந்து தேசத்துக்கான அடையாளம் உருப்பெற்றுள்ளது. மொழி என்ற பொதுவான அம்சமே தமிழ் மக்களை அடையாளப்படுத்துகின்ற மையப்புள்ளியாக இருந்து வந்திருக்கின்றது. தமிழின் தொன்மை என்பது இயற்கை பாதுகாப்பு உட்பட்ட வாழ்வு முறை, முற்போக்கான சிந்தனை, விழுமியங்களை கொண்டிருந்திருக்கின்றோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக பல்வேறு இலக்கியங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் மேற்கோள் காட்ட முடியும். 2300 ஆண்டுகளுக்கு மேலான கால நீட்சியையும் இலக்கிய தொடர்ச்சியும் உடைய வரலாறு தமிழுக்குண்டு. நிலம் கடந்த, நாடு கடந்த வாழ்வின் தமிழ் அடையாளம். புலம்பெயர் வாழ்வு என்பது கடந்த 30-40 வருடங்களுக்குள் அதிகரித்து தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் பரந்து வாழ்கின்றனர். ஆனால் தமிழர்கள் மத்தியில் தேச புவியியல் எல்லையை கடந்த புலம்பெயர்வு என்பது தொன்மை மரபினை கொண்டுள்ளது. தமிழர்களுடைய புலப்பெயர்வு உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவியிருக்கின்றது. அது கடல் மரபில் இருந்து வருகிறது. வணிகத்தின் பொருட்டு அகதிகளாக, கூலி தொழிலாளர்களாக என வரலாற்றின் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் புறச்சூழல்களின் பின்னணியில் நாடு கடந்த புலப்பெயர்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது தொன்மையிலும் காலனித்துவ காலத்திலும் பின் காலனித்துவ காலத்திலும் வெவ்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இனப்பிரச்சினையின் விளைவான புலப்பெயர்வே அதிகம் நிகழ்ந்திருக்கின்றது. இவ்வாறான புலப்பெயர்வுகள் மூலம் தமிழர்கள் உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழிலாளர்களாக பங்களித்துள்ளனர். உடல் உழைப்பானது நகர அபிவிருத்தி, தொழிற்சாலை உற்பத்தி, தொழில் வளம், கல்வி, கலை என பல தளங்களில் பங்களித்திருக்கின்றது. இது நிலம் கடந்த வாழ்வு, தேசம் கடந்த வாழ்வின் அடையாளம். அனைத்து மதங்களுக்குமான ஊடாட்ட மொழி. உலகின் பெரிய மதங்கள் ஏதோ ஒரு மொழியுடனோ பல மொழிகளுடனோ நெருங்கிய புனைப்பினை கொண்டிருக்கின்றன. உதாரணமாக கிறிஸ்துவ மதம் லத்தீன் மொழியுடன் நெருங்கிய புனைப்பினை கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் அரபு மொழியோடு, பௌத்தம் பாலி மொழியோடு, யூதம் ஹீப்ரூ மொழியோடு என மதங்களுக்கும் மொழிக்குமான பிணைப்பினை சுட்ட முடியும். ஆனால் அனைத்து மதங்களுக்குமான ஊடாட்ட மொழியாக தமிழ் இருந்து வந்துள்ளது. அம்மதங்கள் சார்ந்த போதனை நூல்கள், கலை இலக்கிய வடிவங்கள் தமிழை ஊடகமாக கொண்டு வளர்ந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் மொழி எந்த மதத்துக்குள்ளும் தஞ்சமடைந்து கொள்ளவில்லை. இது ஒரு முக்கியமான தனித்துவம். ஆனால் நடைமுறையில் தமிழர்கள் இதனை எந்தளவு தூரம் விளங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்பது கேள்விக்குரியது. தமிழர்கள் பெரும்பாலும் பொங்கல் நிகழ்வினை சைவ சமயத்தோடு அடையாள ரீதியாக புனைத்துக் கொள்கின்ற போக்கு நிலவுகின்றது. இயற்கையுடனும் மானுட வாழ்வியலின் பொது பண்பாட்டுடனும் தொடர்புபட்ட பொங்கலை அடையாளப்படுத்தும் போது பொங்கல் பானையில் திருநீட்டு குறிகளை இடுவதும், பொங்கல் நிகழ்வுகளுக்குரிய அறிவித்தல் வடிவமைப்புகளில் கோயில் கோபுரங்களை பொறிப்பதுமான நடைமுறை அடையாளம், வெளிப்பாடு தொடர்பான அறியாமையை வெளிப்படுத்துகின்றன. இடையறாத தொடர்ச்சியும் வளமும் மிக்க இலக்கியங்கள். தமிழ் தொன்மையான மொழி, தொன்மை மிக்க இலக்கியங்களை கொண்டுள்ளது. இடையறாத தொடர்ச்சியும் வளமும் மிக்க மொழியாக விளங்குகின்றது. தமிழின் பல ஆயிரம் ஆண்டு நீட்சியுடைய செழுமை மிக்க இலக்கியங்களில் தமிழினதும் தமிழ் வாழ்வினதும் வரலாறு, வாழ்வியல் தத்துவங்கள், அறிவார்ந்த சிந்தனைகள் சுவடிக்கப்படுத்தப்பட்டுள்ளன. மதங்களை கடந்த மானிட அறத்தினை பண்பாட்டு வாழ்வை கொண்டிருந்ததோடு மனிதர்கள் அனைவரையும் அரவணைக்கின்ற பண்பாட்டு போக்கினை கொண்டிருந்த மக்கள் என்பதனை தமிழின் இலக்கியங்களில் இருந்து அறிய முடியும். சங்க இலக்கியம் 300 BCE தொடக்கம் 300 CE
வரைக்கும். செல்வாக்கு மிக்க தமிழ் சிந்தனையாளர் கணியன் பூங்குன்றனார் பாடலில் இருந்து ஒரு மேற்கோளை இங்கே குறிப்பிடலாம். அவர் புறநானூறு மற்றும் நற்றிணை ஆகிய நூல்களில் பல பாடல்களை இயற்றியவர். அவருடைய மிகவும் பிரசித்தமான பாடல் இவ்வாறு தொடங்குகிறது: யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது உன்னதமான மானிட பண்பாட்டு சார்ந்த தத்துவம். இதன் பொருள், எல்லா ஊர்களும் எமது ஊரே, எல்லா மனிதர்களும் எம் உறவினர். இந்த சொல்லின் மையச் செய்தி என்னவெனில், மானிடம் மனிதம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதே. இச்சொற்றொடர் இன்றைய உலகளாவிய சூழலில் இனவெறி, ஒடுக்குமுறை, பாகுபாடு ஆகியவற்றுக்கு எதிராக நிற்கும் பலமையான ஒரு சிந்தனையாக உள்ளது. திருக்குறள் அறிவே அறம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது மானிட சமத்துவத்தை, சாதிய படிமுறையை உடைக்கின்ற கூற்று. தமிழர் வாழ்வியலில் சாதிய படிமுறை இருக்கவில்லை என்பதை உணர்த்துகின்றது. பகுத்துண்டு பல்லுயிர் கோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது பொதுவுடைமை தத்துவத்தினையும் வாழ்வியல் அறத்தினையும் மிக நுட்பமாகவும் எடுத்து எம்புகின்றது. இன்றைய உலக நாகரிகம் கொண்டாடுகின்ற இந்த விழுமியங்களை தமிழ் மரபு தன் இலக்கியங்கள் வாயிலாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தந்திருக்கின்றது. வாழ்வின் அத்தனை அம்சங்களுக்குமான வழிகாட்டும் தன்மை, ஆழமான பொருள் பொதிந்த கூற்றுக்களை கொண்டுள்ளது. திருக்குறள் தொடாத பொருள் இல்லை என்று சொல்லலாம். மனிதம், வாழ்வு, அறிவு, அறம், அன்பு, நட்பண்புகள், சமூகம், தேசம், ஆட்சி, உலகம் எனவான பெரும் பொருட்பரப்புகள் சார்ந்து காரண காரியங்களை அலசி ஒரு வரைவிலக்கணத்திற்கு வந்தடைதல் என்ற அளவில் திருக்குறள் தமிழின் ஆகப்பெரிய அறநூல். அறநூல் என்பதற்கு அப்பால் அதன் இலக்கியத்தரம், கவித்துவம் மிக உயர்வானது. இலக்கியமாக, தத்துவமாக, வாழ்வின் வழிகாட்டியாக, அதுவும் உலக பொதுமையும் காலம் கடந்து நிற்கும் தன்மையும் உடையதுமான படைப்பு அது. திருக்குறளின் கட்டமைப்பே மிக அற்புதமானது. அறம், பொருள், இன்பம் என அது பேசுகின்ற உள்ளடக்கம் தத்துவார்த்தமானது. அறநெறிகள், நல்வழிகளுக்கு உட்பட்டு பொருளீட்டல், செல்வத்தினை அடைதல், அத்தகு செல்வத்தினை கொண்டு காதல், இன்பம் எனவான நல்வாழ்வினை அனுபவித்தல் என்பதே அதன் கோட்பாட்டு அடிப்படை. அறம் என்பது நட்பண்பு, ஒழுக்கம், ஒழுங்குமுறைகள், வாக்குறுதி, அர்ப்பணிப்பு, பொறுப்பு, அறிவு, கல்வி, பகிர்வு, கடமை, சமூக நீதி, உள்ளத்தில் அன்பு, தூய்மை, கருணை உள்ளிட்டவற்றை குறிக்கின்றது. பொருள் வருமானம், உழைப்பு, அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றையும் இன்பம், காதல், காமம், குடும்பம், உறவு எனவாகவும் பொருளுணர்த்துகின்றன. அறிவுதான் வாழ்க்கையின் அடிப்படை என்பது சோக்ரட்டிஸ் தத்துவம். தத்துவத்துறை பேராசிரியர் ரா. முரளி அவர்கள் மேற்கின் தத்துவ மூலவர் சோக்ரட்டிஸ் முன்வைத்த அறிவு. அறம், நட்பண்புகள் சார்ந்த தத்துவங்கள், கோட்பாடுகளையும் திருவள்ளுவரின் குறள்களின் உள்ளார்ந்த பொருட்பொதிவுகளையும் ஒப்பிட்டு பேசுகின்றார். திருக்குறளை என்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் என்றும் ஆதங்கப்படுகின்றார். வெறுமனே குறள்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதும் மொழிபெயர்ப்பதும் போதுமானதல்ல. திருக்குறளின் தனித்த ஒரு பாடமாக தமிழ் சூழலில் கற்பிக்கப்பட வேண்டியது. நுணுகியும் ஆழ்ந்தும் வியாக்கியானங்களுக்கு வழிகோலியும் பரந்த அளவிலுமான கற்றலுக்குரிய களஞ்சியம் அது. சோக்ரட்டிஸ் உரையாடல்கள், வாதங்கள், ஊடான தத்துவங்கள், தரிசனங்களின் வழிவாழ்வுக்கான வழிகாட்டியாக விளங்கியவர். திருவள்ளுவர் பயணத்திற்கான வாகனத்தையே உருவாக்கி தந்திருக்கின்றார் என்று உண்மைப்படுத்துகின்றார். தொல்காப்பியத்தை எடுத்துக்கொண்டோமெனில், தொல்காப்பியம் இது தமிழ் இலக்கணம் மற்றும் செய்யுளியலை பற்றிய ஒரு முக்கிய நூல். இது 3 பிரதான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி இயல்புகள் உள்ளன. எழுத்ததிகாரம் மொழியின் எழுத்துக்களையும் ஒலிகளையும் எடுத்துரைக்கின்றது. தமிழில் சொற்கள் எவ்வாறு உருவாகின்றன, அவை ஒன்றோடொன்று எப்படி இணைகின்றன என்பதனையும் விளக்குகிறது. சொல்லதிகாரம் சொற்களின் பொருளையும் இலக்கணத்தின் கோட்பாடுகள், விதிகளையும் வரையறுக்கின்றது. மொழியின் அமைப்பை விளக்குகின்றது. பொருளதிகாரம் பல்வேறு பொருள்கள் மற்றும் தலைப்புகளை கட்டமைப்பு ரீதியாக விரிவுடனும் எடுத்துரைக்கின்றது. கவிதை வடிவங்கள், அவற்றின் விதிமுறைகள், உரை, எழுத்து வகைகள், இலக்கிய வடிவமைகள் ஆகியவற்றை பற்றி ஆழமாக விளக்கும் தனித்தனி அதிகாரங்கள் இதில் உள்ளன. அதோடு மெய்ப்பாடுகள், அதாவது உணர்வுகள் மற்றும் வெளிப்பாடுகள் கூட வரையறுக்கப்பட்டுள்ளன. இது நிகழ்த்துக்களுக்குரிய பயனுள்ள பங்களிப்பாகும்.
தமிழை அதன் புறத்தோற்றம் சார்ந்த புரிதலோடு மட்டும் அணுகுவதை தவிர்த்து உள்ளார்ந்த நோக்குதற்கு தொல்காப்பியம் வழிகாட்டக்கூடியது. தொல்காப்பியத்தினுடைய சொல்முறையும் அந்த சொல்முறை கூடாக அது வெளிப்படுத்துகின்ற சிந்தனை முறையும் முக்கியமானது. மேற்கத்திய சிந்தனை முறைக்கு மாறான தமிழ் சிந்தனை முறை அல்லது மரபினை உணர முடியும். தொல்காப்பியம் இலக்கண நூல் மட்டும் என்ற பொது பார்வை உள்ளது. அப்படியல்ல, அது வாழ்வியலின் பன்முக அம்சங்களை பேசுகின்றது. அதன் கட்டமைப்பும் முறையும் ஒரு விடயத்தை எப்படி பார்ப்பது, நோக்குவது, எப்படி பகுத்தாய்வது என்பதை புலப்படுத்துகின்றது. மனம், அறிவு, உணர்வு, வெளிப்பாடு, ஆண் பெண் உறவுசார் நிறுவனங்கள் வாழ்வியலை கட்டமைப்பு ரீதியாக பகுத்தாய்வு செய்வதற்குரிய நுட்பமான அறிவை உந்துகிறது. இது இப்படித்தான் என்று எதையும் சட்டகம் போட்டு வரையறுக்கும் சொல்முறை அதற்குள் இல்லை. ஆனால் குறித்த விடயம் இப்படி உருவாகின்றது, வடிவம் பெறுகின்றது, அதன் இலக்கணம் மற்றும் கருத்தியல் சார்ந்த புரிதலை ஏற்படுத்தும் வகையிலான சொல்முறை கைக்கொள்ளப்படுகின்றது. இந்த சொல்முறையும் சிந்தனை மரபும் மாற்று கருத்துகளுக்கும் மாற்றங்களை உள்வாங்குகின்ற சூழலுக்கும் உரிய வெளியை கொண்டிருக்கின்றன. பேராசிரியர் ராமசாமி அவர்கள் பல்வேறு நவீன கலை இலக்கிய திறனாய்வுகளை, சமூக அரசியல் விமர்சன எழுத்துக்களை தொடர்ச்சியாக எழுதி வருகின்றார். அத்தோடு தொல்காப்பியத்தின் பொருளதிகார இயல்புகள் குறித்தும் நிறையவே எழுதியிருக்கின்றார். அவருடைய வலைத்தளத்தில் அக்கட்டுரைகளை வாசிக்க முடியும். முகநூல்களிலும் அவற்றை பதிவு செய்து வருகிறார். அவற்றில் பல கட்டுரைகளை வாசித்திருக்கிறேன். அண்மையில் அவர் தொல்காப்பியத்தின் செய்யொழியலை முன்வைத்து எழுதிய எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே என்னும் தலைப்பிலான கட்டுரையை வாசித்தோம். அது தொல்காப்பிய மரபினை கிரேக்க அரிஸ்டோட்டல்ஸ் மொழி சிந்தனை மரபுடன் ஒப்பிடப்படுகின்றது. தமிழின் நவீன தொல்காப்பியர்கள் மற்றும் தொல்காப்பிய மரபு உருவாகாத புறச்சூழல் குறித்த விமர்சனத்தினை முன்வைக்கின்றது. தமிழ் கல்வியியல் துறையின் பாடத்திட்டத்தில் பொருளதிகாரத்தின் பயன்பாடும் உள்ளார்ந்த பெறுமதியும் உள்ளடக்கப்படாத பெரும் குறையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அக்கட்டுரை கவிதை, நாடகம், கதை சார்ந்து வழங்கப்பட்டுள்ள வரை விலக்கணம் அருமை. சுருக்கமாக அதேவேளை மனதில் பதியக்கூடிய கூற்றுக்கள் அவை. உணர்ச்சிகளை அல்லது மெய்ப்பாடுகளை கடத்துவதை முதன்மையாக கருதும் வடிவம் கவிதை என அறியப்படுகின்றது. முரண்பட்ட மனித உறவுகளையும் மனதின் குமுறல்களையும் வெளிப்படுத்துபவை நாடகங்களாக அறியப்படுகின்றன. நிகழ்வுகளுக்குள் நுழைந்து வெளியேறும் மனித இருப்பை சொல்வன கதைகள் என வடிவம் கொள்கின்றன. தொல்காப்பியத்தின் செய்யொழியலில் இலக்கிய வடிவங்களின் உருவாக்கம், அவற்றின் கட்டமைப்பு, கவித்துவ நுட்பங்களை பேசுகின்றது. நோக்கு, உள்ளுரை, இறைச்சி, அடிக்கருத்து, தொன்மை, தோல் போன்ற இவையெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகமாகாமலேயே போய்விட்டது என்று கூறும் இக்கட்டுரை, அறிந்தவர்கள் இதனையும் உருவாக்கவில்லை, அறியாதவர்கள் விலகி வேறொன்றை முன்வைத்து விட்டார்கள் என்றும் வாதிடுகிறது. சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்தின் 5 பெரும் இலக்கிய நூல்களில் காப்பியங்களில் ஒன்றாகும். சிறப்பு சிலப்பதிகாரம் ஒரு அரசன், அரசி அல்லது அதிகார மிக்கவர்களை முதன்மை பாத்திரங்களாக கொண்ட இலக்கியம் அல்ல. சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையை பற்றியது. அதனால் அது பொதுமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காப்பியத்தில் இடம்பெறும் நீதிமன்ற காட்சி எந்த ஒரு குடிமக்களும் ஆட்சியதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தி தங்களது உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான தார்மீக அதிகாரம் கொண்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இது மிக ஆழமான தார்மீக, அறம் மற்றும் நீதி தத்துவ அம்சங்களை உள்ளடக்கிய படைப்பு. அரசனுக்கு, அதாவது அதிகாரத்துக்கு எதிராக பெண் போராடுகின்ற கதையாக அதனை நாம் பார்க்கலாம். பொதுவாக இத்தகைய காப்பியம் ஆணை மையமாக கொண்டிருக்கும். சிலப்பதிகாரம் பெண்மை படைப்பு. கண்ணகி, மாதவி என்ற 2 பெண்கள் இக்காப்பியம் உலகளாவிய புதுமை பண்பையும் இவ்விடத்திற்கும் உகந்த உலக பொது விழுமியங்களையும் தம்மகத்தை கொண்டு இக்காலத்துக்கும் பொருந்தி நிற்கும் 3 முதன்மையான செய்திகளை புலப்படுத்துகின்றது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியலில் தவறு, அநீதி செய்தவர்கள் நீதியின் பேரில் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அழிவு நேரும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவது. தன் தார்மீக உரிமைக்காக நிமிர்ந்து நின்று போராடும் பெண்ணின் மாண்பினை அறிஞர்களும் சான்றோர்களும் போற்றி மதிப்பார்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இயற்கை நியதி. ஒரு செயலுக்குரிய எதிர்வினையில் இருந்து ஒருவர் தப்ப முடியாது. தவறு அல்லது அநீதிக்கான தண்டனையை தவிர்க்க முடியாது. புலம்பெயர் தமிழ் கல்வி. போதாமைகளும் சவால்களும். புலம்பெயர் நாடுகளில் பண்பாடு, மொழி, கலை சார்ந்த செயல் முன்னெடுப்புகள் பல தளங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன. தமிழ் பள்ளிக்கூடங்கள் கலைகளை கற்பிக்கும் செயற்பாடுகள்
கலை பண்பாட்டு நிகழ்வுகள் என பல்வேறு வடிவங்களிலும் தளங்களும் அச்செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றுக்குள் போதாமைகள் நிறையவே உள்ளன. புதிய சிந்தனைகள், வடிவங்கள், காலம் கோருகின்ற மாற்றங்கள் சார்ந்த பல்வேறு போதாமைகள் உள்ளன. கண்மூடித்தனமாக பண்பாடு என்ற பெயரில் சமூக நீதிக்கு மாறான பிற்போக்குத்தனமான பாகுபாடும் சமத்துவமின்மையும் கொண்ட நடைமுறைகளை பின்பற்ற முடியாது. சமத்துவம், சமூக நீதி, மானிட நாகரிகம், வாழ்வியலை மேம்படுத்தும் கூறுகளை உள்ளடக்கியே பண்பாடு பற்றி பேச முடியும். பண்பாடு என்ற சொல்லின் உள்ளார்ந்த பொருள், கருத்தியல் சார்ந்து அது கொண்டிருக்கும் வரையறைகள் குறித்த புரிதல் அவசியமான ஒன்று. தமிழ் சூழலில் இச்சொல்லாடல் மட்டுமல்ல, அதிகம் பேசப்படும் தேசியம் என்பது கூட பொருத்தமான கோட்பாட்டு அறிதலும் நடைமுறை புரிதலுக்கும் குன்றியதாகவே இருந்து வருகின்றது. நோர்வே உட்பட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் பாவனையில் உள்ள தமிழ் பாட புத்தகம் ஒன்றில் பண்பாடு என்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கமும் தமிழர் பண்பாட்டின் உள்ளடக்க கூறுகளுக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையான பட்டியல்களும் அறிவார்ந்த சமூக மானுடவியல் பார்வையுடன் நோக்குபவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடியவை. பண்பாடு பற்றி அந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள அறிவுக்கு புறம்பான விடயம் பண்பாடு என்றும் மாறாத்தன்மை உடையது. தமிழர் பண்பாட்டில் தலை சிறந்தது மானம். தமிழர்கள் மானமிழந்து உயிர் வாழ விரும்ப மாட்டார் எனவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இங்கு சொல்லப்படும் மானம் என்பதனை சுயமரியாதை என எடுத்துக்கொண்டால் கூட அது மனிதர்கள் எல்லோருக்கும் உரிய சுயம் சார்ந்த உணர்வு. அதனை தமிழர்களுக்கே உரித்தான தனித்துவ உணர்வாக சொல்வதும் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதும் பொருத்தமற்றது. அதிலும் மானம் இழந்து உயிர் வாழ விரும்ப மாட்டார் என்பது இன்னுமொரு படி மேலே சென்று அபத்தமானதும் ஆபத்தானதுமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. நோர்வேயில் உள்ள தமிழ் பாடசாலை ஒன்றில் மாணவர்களின் பட்டிமன்ற நிகழ்வு ஒன்றினை 2021 இணையத்தில் காண கிடைத்தது. அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, பிள்ளைகளில் அதிகூடிய அக்கறை உடையவர்கள் தாய்மார்களா அல்லது தந்தைமார்களா? இத்தகைய தலைப்புகள் ஒரு சமூக விவாதத்துக்கோ பாடசாலை நிகழ்வுகளுக்கோ மட்டுமல்ல, விவாத பண்பாட்டுக்கே முரணானவை. அதனை கல்வித்துறை கற்பித்தலோடு தொடர்புடையவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கின்றமை கவலைக்குரியது. இத்தகைய தலைப்பு தெரிவுகள் மிக அடிப்படையான போதாமைகளின் வெளிப்பாடு, அறிவொழுக்கம் சார்ந்த சிக்கல். தாய்மாரா தந்தைமாரா பிள்ளைகளில் அதிகம் அக்கறை உடையவர்கள் என்பது விவாதித்து முடிவுக்கு வருகின்ற விடயமல்ல. 2017 அதனை ஒத்த ஒரு தலைப்பில் பட்டிமன்றம் நடத்தப்பட்டிருந்தது. அதன் தலைப்பு, பெற்றோருக்கு கூடுதல் மகிழ்வை தருபவர்கள் ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா என்பதாகும். குடும்பத்தின் அங்கமாக உள்ளவர்கள் உறவுகளில் அதிகம் அக்கறையுடையவர்கள் யார்? மகிழ்ச்சி தருபவர்கள் யார்? அன்பு செலுத்துபவர்கள் யார் என்று பட்டிமன்றம் நடத்துவதை எந்த வகையில் சேர்ப்பது? இவ்வாறான தலைப்புகள் அபத்தம் நிறைந்தவை. எந்தவித மானிட உளவியல் கருத்தியல் அடிப்படைகளும் அற்றவை என்பதனை விளங்கிக் கொள்ளுதல் அவசியமானது. இத்தகைய தலைப்பிலான பட்டிமன்ற விவாதம் ஒரு பாடசாலை நிகழ்வுக்கோ அல்லது சமூக விவாதத்துக்கோ பொருத்தமற்றது என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது பெரும் துன்பகரமானது. புலம்பெயர் சூழலின் கல்வி பார்வை பாரிய குறைபாடுகளை கொண்டுள்ளன. தூய தமிழ் வரலாறுகள் என்னும் பெயரில் வலிந்த திணிப்புகள், பொருத்தமற்ற உள்ளடக்கம், அந்நியப்படுத்தல் என்பனவே நிறைந்து கிடக்கின்றன. பாடத்திட்டம் உருவாக்குபவர்களின் கல்வி பார்வையில் போதாமைகள் உள்ளன. பிள்ளைகளின் வாழும் சூழலுக்கு நெருக்கமான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். விளங்கி விரும்பி படிக்கின்ற நிலைமை உருவாக வேண்டும். விவாத வடிவங்களின் பொருத்தப்பாடு சார்ந்து சிந்திக்கும் போது பட்டிமன்ற வடிவமே உண்மையில் காலாவதியான ஒரு வடிவம் என்று நான் கருதுகின்றேன். சமூக விவாதங்கள் பன்முக பரிமாணங்களை கொண்டவை. அது அல்லது இது, இருள் அல்லது ஒளி, சரி அல்லது தவறு என்ற இரு மைய சிந்தனை முறைமைக்குள் அவற்றை அடக்க முடியாது. பட்டிமன்றம் என்ற வெளிப்பாட்டு வடிவம் சமூக விவாதங்களுக்கு பொருத்தமற்றது. சமூக விவாதங்களுக்கு மட்டுமல்ல, இலக்கிய விவாதங்களுக்கும் இந்த வடிவம் பொருத்தப்பாடுடையதாக தோன்றவில்லை. சமூக விவாதங்கள் சிக்கலான மற்றும் நுண்ணறிவு தன்மை கொண்டவை. அவற்றை கையில் எடுக்கும் போது அவற்றுக்குரிய தன்மையுடனும் கருத்தியல் முக்கியத்துவத்துடனும் அணுகப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த விடயங்களை விவாதங்களாக முன்னெடுக்கும் போது அதன் ஆழமான பரிமாணத்தை உள்ளுணர்ந்து அதற்குரிய கவனத்துடன் கருத்தியல் தளத்தில் விவாதங்கள் முன்னெடுக்கப்படுவதே பொருத்தப்பாடாக இருக்கும். இத்தகைய தலைப்புகளில் வாதிடும் இரண்டு தரப்புகளுமே தமது தரப்பு வாதமாக ஒன்றை விட மற்றியது மேலென்றுதான் வாதிடுவார்கள். அந்த கருத்துக்கள் பாரபட்சத்தையே வெளிப்படுத்தும். அந்த வெளிப்படுத்தல் புண்படுத்தவே செய்யும். பட்டிமன்றத்தின் தீர்ப்பில் மட்டுமே சமப்படுத்த முடியும். அது கூட பயனற்றது.
இந்த பட்டிமன்ற தீர்ப்பில் அப்பாக்கள் இத்தனை வீதம் அக்கறையுடையவர்கள், அம்மாக்கள் இத்தனை வீதம் அக்கறையுடையவர்கள் என்ற விகித கணக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. 20% அப்பாக்கள் அக்கறையுடையவர்கள், 80% அம்மாக்கள் அக்கறையுடையவர்களாம் என்பது பட்டிமன்ற நடுவரின் தீர்ப்பு. சமூகத்திலும் உலகத்திலும் 1000 விவாதப் பொருட்கள் பறந்து கிடக்கின்றன. சிறுவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பொருத்தமான, அவர்கள் சுயமாக சிந்தித்து ஈடுபாட்டோடு விவாதிக்கக்கூடிய, நாளாந்தத்தோடும் சமகாலத்தோடும் தொடர்புடைய 1000 பேசுபொருட்கள் உள்ளன. மாணவர்களை சுயமாக சிந்திக்க அனுமதித்திருந்தால், அதற்கு வெளி இருந்திருந்தால் இத்தகைய பேசுபொருட்களை நிராகரித்திருப்பர். இது ஒரு வகை திணிப்பாகவே தெரிகின்றது. புலம்பெயர் தமிழ் பாடசாலைகளில் ஆண்டுதோறும் பரவலாகவும் பெரும் எடுப்பில் நடத்தப்படுகின்ற பேச்சுப் போட்டிகள் என்ற செயல்முறை காலாவதியான ஒன்று. விளை பயன் குன்றிய செயல் அது. எனது 11 வயது காலத்திலேயே அதனை உணர்ந்திருக்கின்றேன். ஒப்புவிப்பு, பேச்சு போட்டிகள் உட்பட்ட செயல்கள் மீது எப்போதும் எனக்கு ஒவ்வாமை இருந்து வந்திருக்கின்றது. 35 ஆண்டுகளை கடந்தும் அவற்றில் முன்னேற்றங்கள் ஏதும் இல்லை. அதே பழமைவாத நடைமுறைகள் மாற்றங்களின்றி, புத்தாக்க சிந்தனையின்றி பின்பற்றப்படுகின்ற புலம்பெயர் தமிழ் கல்வி எத்தகைய பின்தங்கிய நிலையில் உள்ளது என்பதற்கான ஒரு சிறு எடுத்துக்காட்டு தான் இது. கல்வி உள்ளடக்கம், பாடத்திட்டம், கற்பித்தல் முறை, ஆசிரியர்களின் ஆளுமை, அவர்களின் சமூக, உலக மற்றும் மொழி பார்வை உட்பட்ட பல்வேறு விடயங்களில் பெருமளவிலான போதாமைகளை அடையாளம் காட்டலாம். குறைந்தபட்சம் அது குறித்த உரையாடல்கள் அறிவுத்தளத்தில் இடம்பெறுவது அரிது. தேர்வு மதிப்பெண்களை நோக்கிய கற்றல் கற்பித்தல். தமிழ் கற்பித்தலில் உள்ள மற்றொரு முக்கிய பிரச்சினை தேர்வு மற்றும் புள்ளிகள் மீதான அதீதப்பட்ட செல்வாக்கு. இந்த மனப்பான்மை பாடசாலை நிர்வாகங்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் முக்கிய பெற்றோர்கள் மத்தியிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது சார்ந்து பெரும் அணுகுமுறை மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியமாகும். பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் தாய்மொழி தேர்வை எழுத முடியும் என்பதோடு இப்புள்ளிகள் பொது கல்வி தகுதிக்கான சராசரி மதிப்பெண்ணை அதிகரிக்க உதவுகின்றன. இது மேல்நிலை மற்றும் உயர்கல்வி அனுமதிக்கு சாதகமாக அமைகிறது. இதனால் தங்களின் சராசரி மதிப்பெண்ணை உயர்த்துவதை இலக்காக கொண்டு தாய்மொழி தேர்வில் பெருமளவில் கவனம் செலுத்துகிறார்கள். அதுவே ஒரு இலக்காக மாறும்போது சிக்கல் ஏற்படுகின்றது. மொழியியல் கல்வியின் உண்மையான நோக்கம் என்பது நடைமுறையில் தொடர்பாடல், வாசிப்பு மற்றும் எழுத்தினை திறம்பட கையாளக்கூடிய தன்னம்பிக்கை கொண்ட பன்மொழி ஆளுமைகளை உருவாக்குவதாகும். ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான தொடக்க புள்ளி உள்ளார்ந்த விருப்பமும் ஈடுபாடுமாகும். அது கற்றலுக்கு, அறிவு தேடலுக்கும் முன்னுரிமை அளிக்கின்ற அணுகுமுறையில் வேரூன்றியிருக்க வேண்டும். தேர்வுகள் மற்றும் மதிப்பெண்கள் மீதான கவன குவிப்பினை கொண்ட மொழிக்கல்வி எதிர்மாறான விளைவினையே ஏற்படுத்துகின்றது. இந்த அணுகுமுறை உண்மையான மொழித்திறன் வளர்ச்சிக்கும் உரையாளர் தேர்ச்சிக்கும் மிக குறைந்த அளவே பங்கு அளிக்கிறது. மொழியை வாழ்க்கையின் பயன்படுத்துவதற்காக கற்றுக்கொள்வதற்கு பதிலாக மாணவர்கள் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையானதை மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். இது ஆழமான மொழி புரிதலுக்கு பதிலாக பெரும்பாலும் மேலோட்டமான தற்காலிக கற்றலுக்கு வழிவகுக்கிறது. தேர்வை நோக்கிய கற்பித்தலை தவிர்த்து வாய்மொழி உரையாடல், தேடல், படைப்பாற்றலை வளர்க்கும் வகையிலான கற்பித்தல் சூழலை உருவாக்க வேண்டும். தலைமுறை இடைவெளி. மொழி, கலை, பண்பாடு சார்ந்த முன்னெடுப்புகள் தலைமுறை இடைவெளியை கருத்தில் கொண்டவையாக அமைதல் வேண்டும். தலைமுறை இடைவெளி என்பது முதல் தலைமுறைக்கும் 2வது, 3வது தலைமுறைகளுக்கு இடையிலான மொழி, பண்பாட்டு, சிந்தனை இடைவெளிகளை குறிக்கிறது. புலம்பெயர்ந்தவர்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளின் அடையாளம் என்பது தனித்தமிழ் அடையாளமாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் வாழும் நாட்டு மொழி, அடையாளம், பண்பாடு சார்ந்த கூறுகளையும் தமிழ் மொழி, பண்பாடு, அடையாளம் சார்ந்த கூறுகளுடனும் அவர்கள் ஊடாடுகின்றனர். எனினும் அவர்களின் முதல் மொழி தமிழ் அல்ல. அவர்களின் நாளாந்தரங்களின் பெரும்பகுதி அந்தந்த நாட்டின் பெருஞ்சமூக மற்றும் பல்லின சூழலையே அமைகிறது. அவர்களின் சிந்தனை மொழியும் ஒரு நாளின் பெரும்பகுதியில் அவர்கள் பேசுகின்ற மொழியும் அந்தந்த நாட்டின் மொழி. தமிழ் அவர்களுக்கு 2வது மொழி. 2 சூழல்களினதும் வேறுபாடுகளை அறிந்து தேவையானவற்றை தமக்கான அடையாளமாக எடுத்துக்கொள்கின்ற இரட்டை அடையாளத்தை கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அதுவே ஜயார்த்தமானதும் சரியானதும் பொருத்தமானதும் கூட. புலம்பெயர்ந்தவர்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளின் அடையாளம் என்பது தனித்த தமிழ் அடையாளமாக இருப்பு வாய்ப்பில்லை. இரட்டை அடையாளத்தை கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். புலம்பெயர் வாழ்வின் நீட்சியில் புலம்பெயர் நாடுகளில் பிறந்து வளரும் புதிய தலைமுறையினருக்கு இரு மொழி என்பது வாழும் நாட்டு மக்களுடனான உறவு என்பதற்கு அப்பால் தமக்குள் உரையாடிக் கொள்ளும் மொழியாகவும் வாழும் நாடுகளின் மொழிகள் ஆகியுள்ளன. ஆகவே மொழி கலை செயற்பாடுகள் இரு மொழியின் நிகழ்த்த வேண்டிய தவிர்க்க முடியாத
யதார்த்தம் ஒன்று உருவாகியிருக்கிறது. அது இயல்பானது. புலம்பெயர் வாழ்வை பேசும் படைப்புகள், குறிப்பாக இளம் தலைமுறைகள் பற்றிய படைப்புகள், அவர்களை உள்ளடக்கிய படைப்புகளாக இருமொழி படைப்புகளாக உருவாக்கவும் நிகழ்த்தவும் பட வேண்டும் என்பது கரசனையில் கொள்ளப்பட வேண்டியது. புறத்தோற்றங்களும் வேற்றுக்கோஷங்களும். தமிழ் மொழி கற்பித்தல் என்பது உள்ளடக்கத்திலும் கற்பித்தல் முறையிலும் அவை பிரதிபலிக்க வேண்டும். தமிழின் தொன்மை, பண்பாடு, அடையாளம், மொழி, இலக்கியங்கள் பற்றிய பெருமிதங்களை புறத்தோற்றங்களாகவும் வெறும் கோஷங்களாகவும் முன்வைக்கப்படுகின்ற சூழல். இந்த போக்குத்தான் அதிகம் காண கிடைக்கிறது. அதை தவிர்த்து அவற்றின் உள்ளடக்கம் என்ன, அவை ஏன் பெறுமதி மிக்கவை, அவற்றின் தனித்துவம் என்ன என்பதனை குறித்த உள்ளார்ந்த புரிதல்கள் தமிழ் கற்பித்தலிலோ அன்றைய கலைகள் கற்பித்தலிலோ வழங்கப்படுவதில்லை. பெருமிதம் கொள்ளக்கூடியதான எந்த ஒரு தமிழின் தொன்மையும் கொண்டிருக்கின்றன. உலக சமூகத்திற்கு தமிழ் வழங்கியுள்ள பங்களிப்புகள் என்ன என்பவற்றை ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு அடிப்படையாக ஆசிரியர்கள் தமிழின் நல்ல இலக்கியங்களை கற்று அறிவது முக்கியமானது. கற்பது என்பது வெறுமனே வாசித்தலை குறிக்கின்ற கற்றல் அல்ல. உள்ளார்ந்த நுணுக்கமான பார்வையுடன் ஆழமாக கற்க வேண்டும். தகவல்களை அறிதல் என்பதனை தாண்டி வரலாற்றுணர்வோடும் மானிட வாழ்வியல் பார்வையுடனும் சமூக உலக பார்வையுடனும் கற்க வேண்டும். புதிய தலைமுறை ஒன்றுக்கு மொழியையும் அம்மொழி சார்ந்த கூறுகளையும் சொல்லிக் கொடுப்பவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற விடயத்தையும் அதன் பன்முகத்தன்மையையும் பற்றிய தெளிவை கொண்டிருத்தல் அவசியம். அதன் மூலம் அறிவுத்தளம், கருத்தியல் தளம் பலப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம்தான் ஒரு தனித்துவமான மொழியாக தமிழையும் பண்பாட்டு அடையாளங்களையும் பேண முடியும். அடுத்த தலைமுறைகளுக்கு கூட கடத்த முடியும். பேணுவதற்கும் கடத்துவதற்குமான அடிப்படைகளாக இவை பற்றி அறிதல் மிக அவசியமானவை. கோசமாகவும் பெருமை பேசுவதாகவும் மட்டும் மொழியையும் அதன் கூறுகளையும் முன்வைப்பது பயனற்றது. தொன்ம தமிழிலக்கியங்களின் முக்கியத்துவம் என்ன? தொன்ம தமிழிலக்கியங்களின் முக்கியத்துவம் என்ன என்பதனை சாரமாக சொல்வதானால் அவை மத சார்பற்ற சிந்தனை, வாழ்வியல், அறம் மற்றும் பண்பாட்டை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் பங்களிக்கின்றன, வழிகாட்டுகின்றன. உலக பொறுமதியான மானிட அறம் விழுமியங்களை, அறநெறிகளை வலியுறுத்துகின்றன. அதாவது நாடுகளின் எல்லைகளை தாண்டி மனித குலத்தை மையமாக கொண்ட உலகளாவிய மதிப்புகளை முன்னிறுத்துகின்றன. சங்ககால தமிழிலக்கியங்கள் தமிழர்களின் பண்டைய வரலாறு, வாழ்க்கை முறைகள், பண்பாடு, கலை வடிவங்கள் ஆகியவற்றை புரிந்து கொள்ள மிக முக்கியமான ஆதாரங்களாக உள்ளன. இந்நூல்கள் இன்றும் வாசிக்கப்படுகின்றன, ஆய்வு செய்யப்படுகின்றன, கற்பிக்கப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் எதிர்கால தமிழிலக்கிய படைப்புகளின் வளர்ச்சிக்கும் இவை தொடர்ந்து பங்களிக்கக்கூடியவை. நன்றி.